பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பானவளே, இதோ மாதத்தினுடைய இந்த 2வது சனிக்கிழமையில் அன்னை மரியாவுடைய இந்த திருத்தலத்தில், தென் தமிழக அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த மகிமையான இந்த நல்ல தருணத்தில் இது இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய இரக்கத்தால் நாம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலையிலே ஆண்டவருடைய இரக்கம் நம்மையும் நம்முடைய வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கொண்டு ஆண்டவருடைய அருளுக்காக, தூய ஆவியினுடைய வல்லமைக்காக நாம் எல்லோருமாக இணைந்து நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். எல்லா மக்களும் எழுந்து நின்று கொண்டு தாகத்தோடு நாம் பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் கரங்களை விரித்த வண்ணமாக ஜெப உணர்வோடு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் நாம் பாடி நாம் ஜெபிப்போம். அப்படி நம்ம எல்லோரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கொண்டு இந்த நேரத்தில் நாம் பாட இருக்கிறோம். எல்லா மக்களும் இந்த காலையில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த நேரத்தில் நாம் பாடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆத்மாவின் ஆத்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றோம் இறைவா ஆராதனை செய்கின்றோம். அப்படி நம்ம எல்லோரும் கண்களை மூடி இது இந்த காலை வேளையில ஆண்டவருடைய அருளால் நாம் நிரப்பப்படுவேன். இதோ ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஒளிர செய்யும். தூய ஆவியினால் எங்களை பலப்படுத்தும். எங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் பலனாக மாறட்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மறையட்டும். நிறைவானவர் எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் பாடி ஜெபிப்போம். என்னை ஒளிர செய்து வழிகாட் புதுவலூட்டி என்னை தேற்றும் பாடுவோம். என்னை ஒளிர செய்து வழிகாட் புதுவலூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட் அதை கருத்தால் புரிந்திட தூண்டும் என் கடமை என்னவென்று காட் அதை கருத்தால் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றோம் இறைவா ஆராதனை செய்கின்றோம் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றோம் இறைவா ஆராதனை செய்கின்றோம். வல்லமையோடு ஓ பரிசுத்த ஆவியே என் ஆத்மாவின் ஆத்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றோம் இறைவா ஆராதனை செய்கின்றோம். அப்படியே கண்களை மூடி எல்லா மக்களும் கண்களை மூடி இரு கரங்களை விரித்த வண்ணமாக இதோ இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும், என்னை ஒளிர செய்ய வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற தீமைகள் எனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் மாற வேண்டும் என நம்பிக்கையோடு எல்லா மக்களும் இரு கரங்களை விரித்தவாறு இயேசுவே உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும், உம்முடைய அருள் வரங்களால் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பும் என்று அப்படி நாம் எல்லோரும் முழங்கால நிற்போமா? எல்லா மக்களும் முழங்கால நின்று கொண்டு இந்த மகிமையான இந்த நல்ல வேளையில் நம்மை ஆண்டவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர்ந்து வருகிற நேரம் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் இது அந்த நேரத்தில் நம்மை நிரப்ப இருக்கின்ற நேரம். அன்பு மக்களை, எனவே இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வர இந்த நேரத்தில் எல்லா மக்களும் இரு கரங்களை விரித்து இந்த பாடலோடு சேர்ந்து நம் ஆண்டவரை நாம் பாடி நாம் நம்முடைய மத்தியிலேக்கு நாம் வரவேற்போமா? எல்லா மக்களும் உம்மோடு இருப்பது தான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஒப்பு கொடுத்த எல்லோரும் உம்மோடு இருப்பது தான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான்
என் இதயத்தின் ஏக்கமையா. கைகளெல்லாம் உயர்த்தி சொல்லுங்கள். ஒரு ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. அன்புக்குரிய மக்களை, அப்படியே நாம் எல்லோரும் இரு கரங்களை விரித்தவாறு ஜெப உணர்வோடு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். என்னுடைய வாழ்வில் இருக்கிற பாரங்கள், சுமைகள், எங்களுடைய வேதனைகள் எல்லாம் நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுக்க வருகிறோம். நற்கருணை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க வாரும். எங்களுடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை எல்லாம் நிறைந்துள்ளதாக மாற்ற வாரும் என்று ஒப்பு கொடுத்து கொண்டு கரங்களை விரித்து பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஒப்பு கொடுத்து பாடுவோம். என் பாரங்கள், என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே நாம் எல்லோரும் தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்புக்குரியவள், இந்த நேரத்தில் விண்ணகத்திலிருந்து உயிரோடு வந்திருக்கிற ஆண்டவரே, நமக்கு வேண்டி விண்ணகத்தை விட்டு இறங்கி மண்ணகத்தை தேடி வந்திருக்கிற ஆண்டவர், கல்வாரி சிலுவையிலே நமக்கு வேண்டி மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு வந்திருக்கிற ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய அருள் வரங்களால், அவருடைய வல்லமையால் நாம் நிரப்பப்பட எல்லா மக்களுமாக இணைந்து இந்த இருடிகளை பாடி அவரை நாம் ஆராதிப்போமா? அப்படி கைகள் எல்லாம் உயர்த்தி செல்வோம். ஆராதனை 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 செய்கின்றோம். சேர்ந்தெல்லோரும்
ஆராதனை 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 செய்கின்றோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய நன்மைகளால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த தாவீதை போல ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் என்று தாவீதின் திருமகனே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பும் இயேசுவே என்று பாடுவோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் என்னை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கரங்கள் எல்லாம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். அப்படியே இரு கரங்களும் நோக்கி உயர்த்தி இயேசுவே அழைப்போம். இயேசுவே இயேசுவே, நீரே ஆராதனைக்குரியவர், நீரே மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் என்று இரு கரங்களும் உயர்த்தி இயேசுவே அழைப்போம். எல்லா மக்களும் விண்ணகத்திலே சகல தூதர்களோடு சேர்ந்து இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தூயவர் தூயவர் என்று உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று ஒருவர் கூட கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். Thank you, Jesus. இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்மை சமர்ப்பிக்கிற இந்த நேரத்தில் நற்கருணையில் எழுந்தருளி வந்து நம்மை நிறைவோடு பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரின் முன்பாக முழந்தாள் படியிட்டு இருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மோடு பேசப் போகிற இந்த அற்புதமான நேரத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் நிறைவோடு வாழ, அவருடைய அன்பில் நிறைவாக வாழ்கிற மக்களாக நாம் வாழ வேண்டிய கிருபை கடவுள் தர வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்வை சமர்ப்பிக்கிற இந்த நேரம்
உலகத்தில் மனிதர்களோடு நாம் செலவிட்ட நேரத்தை விட எவ்வளவோ சிறப்பானது என்கின்றார் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தில். என் அப்பனே, இறங்கி வந்து என்னை ஆசீர்வதியும், உம்மோடு என்னுடைய வாழ்வை நிறைவாக கலந்து கொள்ள அந்த கிருபை தாரும் என்று கடவுளோடு கேட்கிற இந்த நேரம், உலகத்தில் எவ்வளவுதான் நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை உற்று நோக்குகிற இந்த நேரம் எவ்வளவோ பாக்கியகரமானது. என் அருமை சகோதர சகோதரிகளே, 2000 வருடங்களுக்கு முன்பாக இதே மண்ணில் நடந்து போன தெய்வத்தின் முன்பாக நாம் முழந்தாள் படிக்கிட்டு இருக்கிறோம். கடந்து போன பாதையில் பார்த்த மனிதர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வத்தின் முன்பாக, இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த அந்த தெய்வத்தின் முன்பாக, ஒன்றுமில்லாத மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்த ஆண்டவர் முன்பாக நாம் முழந்தாள் படிக்கிட்டு இருக்கிறோம். என் அருமை மக்களே, என் தேவனே, இறங்கி வாரும் அப்பா, எனது வாழ்வில் வந்து தங்கும் ஆண்டவரே. பாவி, இந்த உலகத்தின் பாவங்களை செய்து செய்து உலகத்தின் மகனாக மகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உமது பிள்ளையாக நான் வாழ்வதற்கான அந்த சக்தி எனக்கு தருவாயோ என்று கடவுளோடு கேட்கிற இந்த நேரம் எவ்வளவோ பாக்கியகரமானது. என் அருமை மக்களே, ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா? வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி தெரிவிப்போமா? இந்த இடத்தில் நீ பிறக்க வேண்டும், இந்த இடத்தில் வாழ வேண்டும் என்று அன்பின் நிறைவோடு நம்மை ஆசீர்வதித்த அந்த தெய்வத்திற்கு, இந்த தகப்பனுக்கு மகனாக பிறக்க வேண்டும், இந்த தாய்க்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் நிறை நன்றியை ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான மணித்துளிகளில் அவரை நிறைவாக உற்று நோக்குவோம். பராக்குகள் வேண்டாம், ஏன் தூக்க கலக்கங்கள் எல்லாம் வேண்டாம். விழிப்போடு ஆண்டவரை பார்க்கிற நிறை மக்களாக ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா? என் அருமை மக்களே, உன்னை நான் தொடுவேன், ஆசீர்வதிப்பேன் என்கிறார் ஆண்டவர். உன்னை நிறைவாக வழி நடத்துவேன் என் மகனே மகளே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டவர்களாக கடவுள் கரத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பித்து கொண்டு, நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன் என்ற பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நிறைவாக நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவோம். ஆராதனையோடு அவர் கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. அனைவரும் சேர்ந்து ஆர்வமுடனே பாடி புகழ்ந்தே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. அனைவரும் ஆராதனை. நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு தெய்வீக பிரசன்னத்தில் ஆர்வத்தோடு பாடி துதிக்கிற இந்த நேரத்தில், இறைவனே நேசரே இறங்கி வாரும் ஆண்டவரே, உமது பிள்ளையாக என்னை வழி நடத்தும் அப்பா. உலகத்தின் மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை அன்பு செய்பவர்களுக்கு நான் அன்பு செய்கிறேன், என்னை வெறுப்பவர்களுக்கு வெறுப்பு தான் கொடுக்கிற ஒரு அற்ப வாழ்வு வாழ்கிறேன் ஆண்டவரே.
சக மனிதன் என்னை வெறுக்கும் போது அவனை அன்போடு பார்க்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சக மனிதன் என்னை வெறுப்போடு பார்க்கும் போது நானும் அதே கண்களோடு பார்க்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் என்னை தருகிற இந்த நேரம் தொடும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வை தொடும் அப்பா. என்னுடைய வாழ்வில் இருக்கிற இந்த ஒரு சிந்தனையை மாற்றும் ஆண்டவரே. என்னை மன்னிக்கிற மனிதனை மட்டும் மன்னிக்கிற வாழ்வல்ல ஆண்டவரே. என்னை மன்னியாத மனிதனை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நிறை வாழ்வு எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிப்பீரோ ஆண்டவரே. நான் நிறை மகனாக வாழ, நிறை மகளாக வாழ எனக்கு சக்தி தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர் முன்பாக நம்மை சமர்ப்பிப்போமா என் அருமை மக்களே. ஆண்டவர் நிறைவாக எழுந்தருளி கொண்டு இந்த பரிசுத்த நற்கருணையின் பிரசன்ன வழியாக நம்மோடு பேசுகிற இந்த நேரம் என் தேவனே இறங்கி வாரும் அப்பா. பாவி என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வாரும் ஆண்டவரே. என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மனிதனோடு பேச முடியவில்லை, கொஞ்ச நாள் பேசுகிறேன், கொஞ்ச நாள் பேச முடியவில்லை. என்னுடைய ஈகோ சக மனிதனை பார்த்தும் பாராமல் போகிறது ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்வை எனக்கு நிறைவாக கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த வாழ்வில் நான் அன்பின் பிள்ளையாக சக மனிதனை வழிநடத்துகிற மகனாக என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவீரோ ஆண்டவரே. தொடர்ந்து பாடல் வரிகளை பாடி கடவுளை நாம் நிறைவாக ஆராதனை வழியாக அழைப்போமா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவர் அனைவரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பாடுவோம் அனைவரும். வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தயம் தேவனே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ. எவ்வளவோ பாக்கியம் நான் செய்தவன் ஆண்டவரே. உமது கரங்களில் என்னை தருகிறேன் அப்பா. நீர் என்னை நிறைவாக வழி நடத்தும் ஆண்டவரே. சக மனிதனுக்கு நிறைவான அன்பு கொடுக்கிற மகனாக மகளாக எப்போதும் ஒரு சிரித்த முகத்தை கொண்டு வாழ்கிற ஒரு நிறைவாழ்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்போதும் சோர்வடைகிறேன் ஆண்டவரே. என்ன வாழ்க்கை இது, இப்படியே போகிறது என்று களைப்படுகிறேன் ஆண்டவரே. என்னை சுறுசுறுப்பாக மாற்றும் ஆண்டவரே. உமது பிள்ளையாக எப்போதும் என்னை வழிநடத்தி ஆசீர்வாதங்களால் நிறைவாக நிறைத்து என்னை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீரோ என் தேவனே. அனைவரும் பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ. பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ. அனைவரும் பாக்கியமே. மனப்பூர்வமாக பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அனைவரும் சேர்ந்து
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. அனைவரும் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசு ராஜா ஆராதனை ஆராதனை. அனைவரும் ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அனைவரும் சேர்ந்து நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த நிமிடங்களை கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என் தேவனே இறங்கி வாரும் ஆண்டவரே. உமது பரிசுத்த நிறைவால் என்னை அர்ச்சித்து புனிதப்படுத்தும் ஆண்டவரே. பாவினான் ஆண்டவரே, பரிசுத்தத்தின் நிறைவை தாரும் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வாரும் ஆண்டவரே. என்னுடைய களைப்பை மாற்றும் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றும் ஆண்டவரே. வாழ்வில் இருக்கிற துக்கங்களை எல்லாம் மாற்றி தாரும் ஆண்டவரே. கவலையோடு இந்த இடத்தில் வந்தேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பத்தின் வறுமையை மாற்ற சக்திதாரும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை மாற்றும் ஆண்டவரே. சமாதானமான வாழ்வை தாரும் ஆண்டவரே. எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆண்டவரே. தொட்டு நலப்படுத்தும் ஆண்டவரே. உமது தெய்வீக பிரசன்னத்தால் எங்களை நலப்படுத்தும் ஆண்டவரே. நிறை பிரசன்னம் உம்முடைய நிறைவான ஆவியின் ஆற்றல் எங்களுடைய வாழ்வில் வந்து எங்களை நிறைவாக்கி எங்களுடைய வாழ்வை நனைத்தருளும் ஆண்டவரே. இந்த நிமிடங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நற்கருணையின் பிரசன்னம் இந்த இடத்தில் நிறைவாக அசைவாடி கொண்டிருக்கிறது. நிறைவாக எம்முடைய மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிமிடங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நிறை ஆசீர்வாதங்களால் எங்கள் அனைவரையும் நிறையும் ஆண்டவரே. நற்கருணையின் ஆற்றல் எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. அன்பின் பிரசன்னம் தான் நற்கருணை. நீர் எமக்காக சிலுவையில் நிறைவாக கொடுத்துவிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி அந்த நற்கருணை இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிறைகிற இந்த நேரத்தில் உம்மை நிறைவாக உற்று நோக்குகிற நம்முடைய மக்களுடைய வாழ்வில் நிறைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி எங்கள் அனைவரையும் நிறைவாக வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே,
ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்மை சமர்ப்பித்துக் கொண்டு இறைவனுடைய இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் இறைஞ்சி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். வழிகாட்டி ஆசீர்வாதங்களால் நிறைத்த அந்த தெய்வம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று, நமது வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் கடவுள் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். இந்த வாழ்வு கொடுத்த தெய்வத்தால் தான் வாழ்க்கைக்கு என்ன தர முடியும் என்கின்ற அந்த செய்தியும் அவர் வைக்கிறார். உலகத்தின் மக்களாக நாம் வாழ்வதற்கல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட இந்த வாழ்வில் எப்படிப்பட்ட அன்பின் வாழ்வு நமக்கு சாத்தியமாகி இருக்கிறது என்று சோதித்தறிவோம். கடவுள் நிறைவாக கொடுத்த இந்த வாழ்வில் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ மறந்த அந்த தருணங்கள் ஆண்டவர் கரத்தில் சமர்ப்பிப்போம். ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு ஓட்ட பந்தயம் நடந்தது. அதில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஒன்றாக அவர்களுடைய ஓட்டத்தை தொடங்குகிறார்கள். ஓட்டம் நிறைவாக தொடங்கி போய்கொண்டிருந்த போது தங்களால் முடிந்த வேகத்திற்கு ஓடிக்கொண்டு நான் முதலிடத்தில் வர வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் அப்படியே ஓடி ஓடி இருக்கும்போது, சில மாற்றுத்திறனாளிகளுடைய வேகத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி அந்த அவர்களால் சரிகட்ட முடியாமல் அதே இடத்தில் அந்த ஓடிக்கொண்டிருந்த அந்த டிராக்கிலே அப்படி விழுந்து கிடப்பார். இந்த மனிதன் எல்லாருடைய அந்த வேகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் விழுந்து கிடந்த போது ஓடிக்கொண்டிருந்த எல்லா மாற்றுத்திறனாளிகளும் திரும்ப இந்த விழுந்து கிடந்த மனிதனை பார்க்கிறார்கள். பார்த்து கொண்டு எல்லாரும் இவன் மேல் இரக்கம் கொண்டு அப்படியே அவனை நிறைவாக பார்க்கிறார்கள். ஓடிக்கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு எல்லாரும் இந்த மாற்றுத்திறனாளி விழுந்து கிடந்த இடத்திற்கு அப்படியே வருகிறார்கள். வந்து கொண்டு இந்த விழுந்து கிடந்த அந்த மாற்றுத்திறனாளியை அனைவரும் சேர்ந்து கரங்களால் தூக்கி பிடித்து கொண்டு நிறுத்துகிறார்கள். வா ஓடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனிதனை எல்லாரும் சேர்ந்து அப்படியே நடக்க வைத்து, ஓட முடியாமல் விழுந்திருந்த அந்த மனிதனை நடக்க வைத்து கொண்டு அப்படியே அவர்கள் அடைய வேண்டிய அந்த இலக்கிற்கு இவனை தூக்கி கொண்டு நிறுத்தி கொண்டு நீதான் வெற்றி பெற்றாய் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு அனைவரும் சேர்ந்து கரம் கொடுத்தார்களா? என் அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்வு இதே அன்பை கொடுத்த ஆண்டவர் முன்பாகத்தான் இருக்கிறோம். சக மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சிலுவையிலே வாழ்வு கொடுத்த தெய்வத்தின் முன்பாக இருக்கிறோம். ஆனால் ஒரு அன்பின் வாழ்வு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது? சக மனிதனை தாங்கி வழி நடத்துகிற ஒரு வாழ்வுதான் ஆண்டவர் சொல்கிற அந்த வாழ்வாக இருக்கிறது. நான் வீழ்ந்தாலும் சரி, நான் வெற்றி அடையாமல் இருந்தாலும் சரி, என்னோடு பயணித்த மனிதர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்கிற ஒரு அன்பு, அது சுயநல அன்பு. என் அருமை சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்வு கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட அன்போடு சக மனிதனை நாம் பார்க்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நீ என்னை அன்பு செய்தால் உன்னை அன்பு செய்வேன், நீ கோபப்பட்டால் நான் கோபப்படுவேன் என்று சொல்கிற ஒரு அற்ப அன்பின் பிள்ளைகளாகத்தான் இந்த உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என் அருமை மக்களே. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் சொல்வதெல்லாம் உன்னை வெறுப்பவனுக்கு அன்பு கொடு, அதுதான் நற்கருணை. உன்னை ஏமாற்றினவனை பற்றி கவலைப்படாமல் அவன் நன்றாக இருக்கட்டும் என்று நீ நினைத்து பார், அடுத்த ஏமாற்றத்தை உன்னுடைய வாழ்வில் நீ பார்க்கவே மாட்டாய். ஆனால் நம்முடைய வாழ்வெல்லாம் நான் இப்படியெல்லாம் நினைத்தேனே, இப்படியெல்லாம் அவனை வைத்திருந்தேனே, இப்படி என்னை ஏமாற்றி விட்டானே என்ற கவலையோடு வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற நிம்மதி எப்போது நமக்கு இருப்பதில்லை. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நிறைவாக வாழ்வை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். இந்த உலகத்தில் சக மனிதனை தொட்டு அந்த அன்பை கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். சக மனிதனை தொட்டு நலப்படுத்துகிற பிள்ளைகளாக, வீழ்ந்து கிடக்கிற மனிதனை தொட்டு நலப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தின் மக்களாக இருக்கும் போது அந்த வாழ்வில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்.
இன்று பாருங்கள், ஒரு அந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு பயணம் செய்யும் போது எத்தனையோ ஆபத்துக்கள் வருகிறது. ஆனால் ஆபத்தில் விழுகிற மனிதனை நம்முடைய வாகனத்தை நிறுத்தி பார்க்க கூட நாதி இல்லாமல் ஓடுகிற ஒரு வாழ்வின் பண்பை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் என் அருமை சகோதர சகோதரிகளே. அப்படி ஒரு போலித்தனமான உலகம். ஆண்டவர் சொல்வதெல்லாம் அந்த இடத்தில் நீ இறங்கி போய் அவனை தூக்கி என்ன ஆச்சு என்று பார்த்து கொண்டு அவனை நிறைவாக ஒரு மருத்துவமனையில் சேர்க்கிற அளவுக்கு உன்னுடைய மனது இருக்கும் என்றால், நீ விழுந்து கிடக்கும் போது அந்த நாளில் தூக்குவதற்காக ஒரு மனிதனை நான் நிறுத்துவேன் என்கிறார் ஆண்டவர் என் அருமை சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்வெல்லாம் ஒரு அன்பில்லாத வாழ்வாக இருக்கிறது. இன்று பார்க்கிற மனிதனோடு நாளைக்கு நன்றாக பேச மாட்டோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்வு போகிறது. பக்கத்து வாழ்கிற மனிதனோடு எப்போதும் சண்டை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் விழுந்து கிடக்கும் போது, கடைசி நிமிடத்தில் நாம் விழும்போது, யார் பக்கத்தில் ஓடோடி வருவது? அங்கு தொலைவில் இருக்கிற என்னுடைய சொந்தக்காரர்களா? கிடையாது என் அருமை மக்களே. நாம் யாரை வெறுத்து ஒதுக்கி பக்கத்தில் வேண்டாம் என்று வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய சத்தம் தான் முதலில் கேட்கும். ஓடி வந்து தூக்குவது அந்த மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நமக்கு சிறு பணங்கள் எல்லாம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளே கிடையாது. சக மனிதன் எப்படி போனாலும் பரவாயில்லை, நம்மை விட ஒரு முழம் அதிகமாக உயரத்தில் அடுத்தவன் வீடு கட்டினான் என்றால் பொறாமை பிடித்தவர்களாக, பித்து பிடித்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த சிந்தனையை வெறுக்க சொல்கிறார். சக மனிதன் நன்றாக இருக்கட்டும், என் நண்பன் நன்றாக இருக்கட்டும் என்று யோசித்து பார்ப்போம். அப்போது நீ அவனை விட நன்றாக இருப்பாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என் அருமை மக்களே. ஆண்டவர் சொல்கிற இந்த வாழ்வின் தத்துவங்கள் இப்படித்தான். இந்த உலகத்தை உனக்கு தந்தேன், சக மனிதனை தொட்டு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடு என்று. ஒன்றாக வாழ்கிற கணவனும் மனைவியும் ஒரு காலகட்டம் தாண்டிய போது கணவன் ஒரு நாள் நோயாளியாக விழும்போது அவனை தொடக்கூட மனமில்லாமல் ஒதுங்கி போகிற அற்ப மனிதர்களை நாம் பார்க்கிறோம் என் அருமை மக்களே. இந்த உலகமெல்லாம் நீ அன்பு செய்தால் உன்னை அன்பு செய்வேன் என்று சொல்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட அந்த நிறைவான ஒரு அன்பு வேறு எதிலும் இல்லை என்று சொல்லிய தெய்வம். நாம் சக மனிதனுக்காக என்ன செய்கிறோம்? அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷத்தின் வார்த்தைகளை அவன் உயரும் போது வாழ்த்துக்கள் என்று சொல்வதற்காவது நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? நம்மோடு வாழ்ந்த மனிதன் உயர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படுகிறோமை தவிர அவன் நன்றாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்கிற ஜபங்களை நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று சோதித்து அறிவோம் என் அருமை மக்களே. ஆண்டவர் சக மனிதனுக்கு கரம் கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய கரத்தை வலுப்படுத்தி இருக்கிறார். விழுந்து போகிற மனிதர்களுக்கு அந்த அன்பை கொடுக்க, இருக்கிற இடத்தில் அந்த பாசத்தை கொடுத்து வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஒரு ஆரோக்கியமான உடம்பை நமக்கு தந்திருக்கிறார் என் அருமை மக்களே. அப்படி கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்முடைய வாழ்வை சமர்ப்பிப்போம். அந்த அன்பெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்திற்கு போகிறோம். நேற்றைய நாள் ஒரு ஆலயத்தில் நான் ஒரு திருப்பலி ஆற்றி கொண்டிருக்க செல்லுகின்ற வழியில் ஒரு பாட்டியை நான் பார்த்தேன். அந்த பாட்டியின் பக்கத்தில் 2 பிள்ளைகள் இரு கரங்களுக்கும், ஒரு பிள்ளை தோளில் அந்த பாட்டி கொண்டு வியர்த்து வியர்த்து அப்படியே அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறாள். அப்போது அந்த பாட்டியை பார்த்தபோது அந்த சிறு பிள்ளைகளை பார்த்தால் பச்சிளம் குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் அந்த பாட்டியை பிடித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பாட்டி டயர்டாகி களைப்போடு அந்த இடத்தில் வருவதையும் பார்க்கிறேன். அப்படியே ஊத்துகிறது அந்த வியர்வை. ஆனால் நான் அப்போது அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டு நினைத்தேன், கடவுளே, இவள் இவ்வளவு கவனத்தோடு இந்த சிறு பிள்ளைகளை வளர்த்துகிறாளே, ஆனால் கண்டிப்பாக ஒரு 20-30 வருடத்தில் இந்த உலகத்தை விட்டு அவள் போவாள். ஏறக்குறைய ஒரு 80 வயது அவளுக்கு இருக்கும். ஆனால் எதை நம்பி, எதை எதிர்பார்த்து இந்த பிள்ளைகளை கரங்களில் தூக்கி கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு வளர்த்துகிறாள் என்று பார்த்தால் அந்த பாட்டிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என் அருமை மக்களே. தன் மக்களின் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு.
அவர்கள் சம்பாதித்து கொடுக்க போகிறார்களா? கிடையாது. இந்த பிள்ளைகளுடைய வருமானத்தை அவள் பார்க்க போவதும் இல்லை, அவள் எதையும் அருந்த போவதும் இல்லை. ஆனால் அந்த பாசத்தை பார்த்தீர்களா என் அருமை மக்களே? இந்த எதிர்பாராமல் அன்பு செய்கிற அந்த வாழ்வுதான் ஆண்டவருடைய நற்கருணையின் வாழ்வு. எதையும் எதிர்பாராதே. இப்போதுள்ள அந்த பாட்டியும் தாத்தாவும் காட்டுகிற அந்த பேர பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பு, அதே அன்பு என் அருமை மக்களை, எதிர்பாராமல் செய்கிற அன்பு. ஆனால் தாய் தந்தை அப்படி அல்ல. அவர்கள் பிள்ளைகள் தங்களை பார்க்க வேண்டும் என்று அன்பு செய்கிறார்கள். இப்போது சாப்பாடு ஊட்டும் போது தாய் என்ன சொல்கிறாள்? என்ன பார்த்துக்குவாயா, என்ன பாப்பியாப்பா, என்ன நல்லா பார்த்துக்குவியா என்று கேட்டு கேட்டுதான் சாப்பாடை ஊட்டுகிறாள் தாய். அவளுக்கே சந்தேகம், எனது மகன் என்னை பார்ப்பானா என்ற சந்தேகம். என் அருமை மக்களே, வாழ்வு கொடுத்த தெய்வம் சொல்வதெல்லாம் எதையும் எதிர்பாராமல் அன்பு செய்யுங்கள். உங்கள் முகம் தெளிவின் முகமாக இருக்கட்டும். நீங்கள் வீட்டுக்கு ஆண்டவருடைய ஆராதனை முடித்து ஏறி போகும்போது உர்ரென்று போனால் அதில் அர்த்தம் இல்லை, ஆண்டவர் உங்களை தொடவில்லை என்று அர்த்தம். சிரித்த முகத்தோடு ஏறி போகும்போது இந்த மனிதனுடைய முகத்தில் ஏதோ ஒரு தேஜஸை பார்க்கிறேன், ஒரு தெளிவை பார்க்கிறேன் என்று பார்ப்பவன் சொல்ல முடியும் என்றால் ஆண்டவர் நம்மை தொடுகிறார் என்று அர்த்தம். என் அருமை சகோதர சகோதரிகளே, அன்பின் வெளிப்பாடு சிரிப்பு. சிரித்த முகத்தோடு, ஏன் ஒரு பிரச்சனையின் மத்தியிலும் கூட அந்த கோபத்தை குறைத்து பேசுகிறது தான் அன்பு. என் அருமை சகோதர சகோதரிகளே, இப்போது இந்த அன்பெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். ஒரு வெற்று சமுதாயம். நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்கிற ஒரு சமுதாயத்தின் பகுதியாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. என் அருமை மக்களே, அந்த காலத்தில் ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்வோம். இப்படி நம்முடைய இந்த கிராமங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 வீடு அந்த காலத்தில் நன்றாக வெளிச்சம் போட்டு தெரியும். அப்படி ஒரு நிறைவாக ஒன்றன் பின் ஒன்றாக சுற்றி சுற்றி பிள்ளைகள் எல்லாம் அடுத்த வீட்டிற்கு போய் விளையாடி கழித்து அங்கிருக்கிற மனிதனை பார்த்து மாமா மாமி சித்தப்பா சித்தி என்றெல்லாம் பேசிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இப்போது எதுவும் இல்லை. வீடை விட உயரமாக ஒரு மதில் சுவர், அதில் ஒரு நல்ல பயங்கரமான கேட்டு போட்டுக்கொண்டு இழுத்து மூடிக்கொண்டு நான் என் பிள்ளைகள் என்று சொல்கிற ஒரு சுயநல வாழ்வு. இது ஒரு ஓரங்கட்டப்பட்ட வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. என் அருமை மக்களே, என்னுடைய தாய் சில நாட்களுக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கும் போது சொல்கிறார், ஜஸ்டின் மகனே, கொஞ்சம் வருடத்திற்கு முன்பாக இந்த வீட்டுக்கு முன்பாக கூடிய ஒரு சிறு பிள்ளைகளுடைய கூட்டம் இந்த முற்றத்திலே ஓடி விளையாடி கழித்து கொண்டு வீட்டில் வந்து அந்த இருக்கிற உணவை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு தண்ணீர் அருந்தி கொண்டு இந்த இடத்தின் மக்கள் பிள்ளைகள் எல்லாம் போக பார்க்க இன்று மதிலெல்லாம் கட்டிய பிறகு ஒரு மனிதன் கூட என்னை பார்த்து கொண்டு பேசாமல் போகிறார்கள் என்று அவளுடைய மனதில் இருந்த கவலையை சொல்கிறாள். அந்த காலத்தில் ஒரு வாழ்வு சக மனிதனை பார்த்திருந்தது. இன்று பக்கத்தில் இருக்கிற வீட்டில் என்ன நடக்கிறது என்றே நமக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உணவு உண்டா, அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்க கூட நாதி இல்லாத, அன்பில்லாத ஒரு உலகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. என் அருமை மக்களே, ஏன் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை, ஒரு சத்தம் கேட்டால் கூட நம்முடைய டிவியில பிள்ளைகள்கிட்ட சொல்வோம், ஏத்து சவுண்டை ஏத்து, அந்த சத்தம் எல்லாம் நமக்கு கேட்க வேண்டாம் என்று சொல்கிற ஒரு அற்ப அன்பில்லாத சுயநல உலகம் நம்முடைய உலகம். என் அருமை மக்களே, அந்த காலத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை வருகிறதென்றால், ஒரு சத்தம் கேட்டதென்றால் அம்மா அப்பாவிற்கு கால் நிலையாக இருக்காது, ஓடுவார்கள். சாப்பாடை போட்டு கொண்டு ஓடினார்கள். ஐயோ, அந்த குடும்பத்தில் என்ன ஆனதோ என்று பார்ப்பதற்காக. இன்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் கிடையாது. நான் எனக்கு என் பணம், என் வாழ்வு, என்னுடைய கிராஜுவிட்டி, என்னுடைய பணம், என்னுடைய ஏடிஎம் என்று சொல்கிற ஒரு வாழ்வு. என் அருமை மக்களே, கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்த இந்த வாழ்வை சக மனிதனுக்காக என்று சொல்கிற ஒரு உலகத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். என் அருமை மக்களே, ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்தார் இந்த வாழ்வு. நான் வாழ்வதற்காக எத்தனை மனிதனுடைய அன்பு நம்மோடு இருக்கிறது. நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியனிலிருந்து,
நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்த எத்தனை மக்கள். ஏன் அதிகாலையில் நமக்கு முதலில் பால் போடுகிற அந்த மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை நம்பவில்லை என்றால் இந்த பாலில் விஷம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கொள்ளுங்கள், நினைத்து பாருங்கள், அதை குடிப்பீர்களா? குடிக்க மாட்டோம். நம்பித்தான் வாழ்வு இருக்கிறது. என் அருமை சகோதர சகோதரிகளே, கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான உலகம், அதை ஆசீர்வாதத்தின், நம்பிக்கையின், அன்பின் உலகமாக மாற்றும் போது அந்த வாழ்வில் ஆசீர்வாதங்கள் நிரம்ப இருக்கிறது. என் அருமை மக்களே, ஒரு நம்பிக்கையின் உலகத்தை கட்டி எழுப்புவோம். ஒரு தொடுகிற உலகம், சக மனிதனை சந்தித்து நன்றாக இருக்கிறாயா என்று கேட்கிற ஒரு உலகம். அந்த காலத்தில் அந்த சொந்தக்காரர்களுடைய வீட்டுக்கெல்லாம் சந்தோஷமாக கடந்து போன ஒரு காலம் இருந்தது. அன்றைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் மாமா வீட்டுக்கு போறது, பெரியப்பா வீட்டுக்கு போறது, சித்தப்பா வீட்டுக்கு போறது என்று ஒரு நிறைவான வாழ்வு இருந்தது. ஆனால் இப்போது ஒன்றுமே கிடையாது. இப்போதுள்ள பிள்ளைகளுக்கு மாமா என்று சொல்வதற்கு கூட தெரியாது. யாரம்மா என்று இங்கிலீஷில் கேட்கிறான் பிள்ளை, சொல்லிக் கொடுக்க நாதி இல்லை. இப்படி ஒரு உலகத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் மக்களாக, நிறைவின் மக்களாக வாழ்வதற்குத்தான் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தின் வாழ்வை கொடுக்கிறார். என் அருமை மக்களே, ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டியவர்கள் மற்றும் கவுன்சிலிங் நிறைவாக பெற வேண்டியவர்களுக்கு குருவானவர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து சந்தித்து ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை, பாவ சங்கீர்த்தனத்தையும் நிறைவான அந்த ஆற்றலையும் பெறுவதற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்வில் சக மனிதனுக்கென்று சொல்கிற அந்த வாழ்வு சாத்தியமாகட்டும். என் அருமை மக்களே, அன்போடு சக மனிதனை பார்ப்போம். கணவனை அந்த நிறைவின் முகத்தோடு பார்ப்போம். இப்போதுள்ள அந்த பார்வையிலெல்லாம் பயங்கரமான சிக்கல்கள் இருக்கிறது. கோபம்தான் எப்போதும் வருகிற ஒரு உலகத்தை பார்க்கிறோம். ஏன், கணவன் தூங்க போகும்போது ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆசைப்பட்டு மனைவி போய் நிற்பாள். அப்போது கணவன் ஏற்கனவே தூங்கி இருப்பான். அப்போது இன்றைய மனைவிமார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு தூங்கிட்டியா, நாளைக்கு வச்சிடுறேன் என்று சொல்லிக்கொண்டு தூங்க போகிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனைவிமார், எப்படிப்பட்ட கணவன்மார் என்று எனக்கு தெரியாது. என் அருமை மக்களே, நல்ல ஒரு தூக்கத்தை கணவனுக்கு கொடுங்கள், மனைவிக்கு கொடுங்கள். நிறைவாக பேசுங்கள், நல்லதையே பேசுங்கள். வாழ்வு நிறைவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. என் அருமை மக்களே, ஆனால் இப்போதுள்ள கணவன் மனைவியுடைய வாழ்வெல்லாம் பார்க்கும்போது 90% நல்ல நிறை வாழ்வு. ஆனால் 10% மக்கள் ஏதோ சண்டை போட வந்தது போலவே வாழ்வு போகிறது. 24 மணி நேரமும் சத்தம், கெட்ட வார்த்தை. அந்த காலத்தில் ஆண்கள் கெட்ட வார்த்தை பேசி கேட்டிருக்கிறேன். இப்போ பெண்கள் ஆண்களை விட அந்த ஆண் 2 சொன்னா 20 சத்தம் போட்டுக்கொண்டு நிறுத்து என்று சொல்லி கொண்டு போகிற பெண்களையும் பார்க்க முடிகிறது. உங்கள் முகம் அப்படி தெரியவில்லை. நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். என் அருமை மக்களே, வாழ்வு கொடுத்த இடத்தில் கட்டுப்பாடுள்ள அந்த வாய், அந்த நாவு கண்டிப்பாக வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றும். என்ன பேச வேண்டும் என்று நமக்கு உரிமை உண்டு. ஆனால் இதுதான் பேச வேண்டும், இது பேசக்கூடாது என்ற நிறைவின் சிந்தனை நம்மை நிறைவாக வாழ வைக்கும். ஆண்டவர் கரத்தில் நம்முடைய வாழ்வை சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பங்கள் வெறும் கோபத்தின் குடும்பங்களாக, சண்டையின் குடும்பங்களாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் கரத்தில் சமர்ப்பிப்போம். என் அருமை மக்களே, ஆண்டவர் தான் நமக்கு வாழ்வு கொடுத்தது. இந்த தகப்பனுக்கு, இந்த தாய்க்கு பிள்ளையாக நீ பிறக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தது தெய்வம். அந்த தெய்வத்தோடு சொல்வோம் நம்முடைய கவலைகளை எல்லாம். இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல சிரித்த முகத்தை கொடுப்போம். சக மனிதனுடைய வாழ்வில் நாம் போய் தங்குவோம். என் அருமை மக்களே, கடந்து போகிற இடத்தில் பார்க்கிற மனிதனுக்கெல்லாம், அவன் எந்த ஜாதியோ எந்த மதமோ, மதமும் ஜாதியும் அரசியல்வாதிக்கு மட்டுமே சொந்தம், மனிதர்களுக்கு அது சொந்தம் இல்லை. என் அருமை மக்களே, எல்லாரோடும் அன்பின் பிள்ளைகளாக நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்போம். நீங்கள் வெளிநாட்டில் ஒரு பயணம் செய்யும் போது ஒரு விமானத்தில் நீங்கள் ஏறிப்போங்கள். உங்களுக்கு தெரியாதவன் கூட உங்களை பார்க்கும் போது என்ன சொல்வான் தெரியுமா? ஹாய், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங் என்று சொல்வான். நம்ம இந்தியக்காரங்களை பாருங்க, அனுப்புவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே பேச மாட்டேன், தெரியாதவங்கள்ட்ட ஹாய் சொல்ல என்ன இருக்கு என்று கடந்து போவேன். என் அருமை மக்களே, வாழ்வை சரியாக கற்றுக்கொள்வோம். ஒரு சிறு பிள்ளையை பார்த்து கொண்டு, அப்பா எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கும்போது
அந்த பாட்டி இப்படி கேட்டாங்க என்ற அந்த இம்பாக்ட் அந்த இடத்தில் நாம் விட்டு கொண்டு போகிறோம். ஒரு தாத்தாவின் கரம் பிடித்து பேசுகிற அந்த இடத்தில் இன்று அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அனாதைகள் போல வீடுகளில் இருக்கிற அந்த பெரியவர்கள், தாத்தா பாட்டிமார், உண்மையிலே அவர்களுக்கு கரம் கொடுத்து அன்பை கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் இன்று அதை கொடாமல் போகும்போது, அந்த காலத்தில் உங்களை விட அழகாக இருந்தவர்கள் அவர்கள். ஆனால் அது கடந்த ஒரு காலம் தாண்டிய போது அவர்கள் சிந்தித்து பார்த்து இன்று ஒரு ஏமாற்றத்தோடு பார்க்கும்போது அவர்கள் கண்களுக்கு அன்பை கொடுங்கள் என் அருமை மக்களே. வீட்டிலிருந்து இறங்கி வரும்போது என்னுடைய தகப்பன் அந்த சைடில் இருப்பார் என்றால் சொல்லுங்கள், அப்பா போயிட்டு வர்றேன் அப்பா. எத்தனை பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். பணம் வந்த பிறகு அப்பாவிடம் பெர்மிஷனே கிடையாது. சம்பளம் அப்பாவை விட 10 மடங்கு வாங்கிய பிள்ளை அம்மாவை பார்த்து போறேன்லாம் சொல்ற கிடையாது. அந்த செய்தியே இல்லை. பணம் தான் வாழ்வு என்கின்ற ஒரு மாய சிந்தனை, அது ஏமாற்று சிந்தனை என் அருமை மக்களே. குணம், வாழ்க்கை, சொல்லுங்கள் அம்மா போயிட்டு வாரேன் அம்மா என்று சொல்லி பாருங்கள். போகிற வழி வெற்றியின் வழியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அம்மாவை ஹர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் பாருங்க, போற இடம் கூட அது தோல்வியின் இடமாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என் அருமை மக்களே. வளர்த்தி அந்த தகப்பனையும் தாயையும் நன்றாக பாருங்கள். புதிய புதிய ஃப்ரெண்டுகளோடு ஹாய், குட் மார்னிங், குட் ஈவினிங் என்றெல்லாம் பயங்கர மெசேஜ். ஆனால் பெற்ற தாயோடு சொல்ல முடியாத அந்த குட் மார்னிங் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கிறோம், அர்த்தமில்லை என் அருமை சகோதரியே. நீ முதலில் சொல்ல வேண்டியது உன்னுடைய தாய்க்கு, உன் தகப்பனுக்கு. நீ நல்லவனா கெட்டவனா என்ற சான்றிதழ் யார் கொடுப்பார்கள் என்றால், உலகத்தில் நீ போடுகிற லைக்ஸ் எல்லாம் அல்ல, உலகத்தில் உன்னோடு வாழ்கிற அந்த தகப்பன், தாய். இவன் என் அன்பார்ந்த மகன், இவள் என் அன்பார்ந்த மகள் என்று சொல்ல முடியும் என்றால் நாம் சரியாக வாழ்கிறோம் என்று அர்த்தம் என் அருமை மக்களே. அப்படிப்பட்ட ஒரு நிறை வாழ்வு வாழ ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய கிருபை கடவுள் தர வேண்டும் என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா? நற்கருணை நாதரோடு சொல்வோம், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே பேச தெரியாதவன், என்னால் எவ்வளவு சிக்கல், குடும்பத்தில் சண்டை, கோபம், எப்ப பார்த்தாலும் கோபத்தின் வார்த்தைகள். என்னை அர்ச்சித்தருளும், என்னை ஆசீர்வதித்தருளும், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என்னை வழிநடத்தட்டும் என்று ஆண்டவரோடு சொல்வோம். முடந்தால் படியிடுவோமா என் அருமை மக்களே? ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பித்து கொண்டு ஆண்டவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிற இந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைகளாக, நிறை மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடும் மனப்பூர்வமாக நிறைவாக எந்த பராக்கும் இல்லாமல் முழந்தாள் படியிட முடிகிறவர்கள் செய்தால் போதும், நிறைவாக முழந்தாள் படியிட்டு கொண்டு கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என்ற பாடல் வரிகளை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இறைஞ்சுவோம். கண்ணை மூடினே உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே, உன் முக அன்பில் உருகி போகிறே, எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்டபின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே என் இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவார், அருள் புரிவார். அனைவரும் கண்ணை மூடினே உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டே. ஆண்டவர் கரத்தில் நம்மை சமர்ப்பித்து
கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்தால் நம்மை நிறைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் கரத்தில் முழுமையாக நம்மை சமர்ப்பிப்போம். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினேன். தெரிந்தவர்கள் பாட. உந்தன் அன்பு முடிவில்லாமல் நீண்டு போவதே, மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்னவுன் அன்பின் பாடமாள கண்டு கண்கள் கலங்குதே. எந்தன் பாடம் விளக்கம் காண சிகரமேறினே, சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவா நீதான் என நான் மனதா சரணடைந்தே. அனைவரும் கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்த மனம் உம் நினைவை பாட கேட்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டு உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. உமது தெய்வீக பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. பாவம் செய்த நான் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் பாவியாக இதோ முழந்தால் படிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. தொடுமப்பா, உம்முடைய பரிசுத்த நற்கருணையின் பிரசன்னத்தால் என்னை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பிள்ளையாக நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. அன்பின் மகனாக என்னை மாற்றும் அப்பா. அன்பு செய்கிற மகளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை தொட்டு நலப்படுத்தி என் வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ கவலையோடு இந்த இடத்தில் வந்தேன் ஆண்டவரே. கவலையை மாற்றி நான் கடந்து செல்ல வேண்டிய சக்தி எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பீரோ ஆண்டவரே. தொடர்ந்து பாடல் வரிகளை பாடி கடவுளை நிறைவாக நாம் ஆராதிப்போமா. விழிகள் மூடி மௌனமாமும் இதயம் சாகிறே, துடிக்கும் உனது இதய ஒலிய தூங்கி போகிறே. உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன், மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உன்னையே தேடினேன், உனது அழகும் குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா இறைவா முழுதும் உனதா மாறுகிறேன் என் தேவனே. கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், உந்தன் மனம் உம் நினைவை பாட கேட்கிறேன். ஆண்டவரே, உன்னை கண்டபின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே என்னேசு தெய்வமே. உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய் என்று. ஆண்டவரே, என் தேவனே, இறங்கி வாரும் ஆண்டவரே. முது பரிசுத்த நற்கருணையின் பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. பாவி பரிதாபத்தோடு வந்தேன் ஆண்டவரே, பரிசுத்தத்தால் நிரப்பும் அப்பா. உமது நற்கருணையின் பிரசன்னம் சொல்கிறது, அன்பு சக மனிதனுக்கு அன்பு கொடு, இருக்கும் போது கண் பார்த்து பேசு. ஆண்டவர் சொல்கிறார், என் அப்பனே மறந்து விட்டேன் ஆண்டவரே. கண்களுக்கு சக மனிதன் தெரிவதில்லை. என்னை வளர்த்திய சொந்த பந்தங்கள், என் தாய் தகப்பன் என்னுடைய கண் முன்பாக வரும்போது கூட என்னுடைய பணம் மறைக்கிறது ஆண்டவரே.
என்னை நிறை மனிதனாக மாற்றும் ஆண்டவரே. கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் குமுறலோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நிம்மதி இல்லாமல் இந்த அற்புதமான அன்னையின் திருத்தலத்தில் வந்தேன் ஆண்டவரே. நிம்மதி தாரும் ஆண்டவரே, சந்தோஷம் தாரும் ஆண்டவரே. இறங்கி வாரும் அப்பா. பரிசுத்த நிறைவால் என்னை ஆசீர்வதித்து நிறைவாக்கும் ஆண்டவரே. நிறைவாக்கி என்னை ஆசீர்வாதங்களால் நிரப்பும். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். என் தெய்வமே, உன் முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உம் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்டபின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் என்னே சுதெய்வமே. உனை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். மாண்புயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, ஏனெனில் இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் முது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நம்ம ஒரு கரங்களை விரித்து தலைவணங்கி அந்த பர்த்லேமியை போல இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று நாம் பாடு ஜெபிப்போம். தாவீதின் மைந்தனே மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே உயிர் தாரும் ஐயா,
தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே இயேசுவே என்னை ஆசீர். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அப்படி இரு கரங்களை உயர்த்தி இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கின இறைவனுக்கு இரு கரங்களை விரித்த வண்ணமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குடும்பங்களிலே அவருடைய ஆசீர்வாதங்களை பொழிகிறார் என நம்பிக்கையோடு எல்லா மக்களும் எழுந்து நின்று கொண்டு இந்த வருகை பாடலை எல்லோருமாக இணைந்து பாடி நம்மை நாம்